வணக்கம். உங்கள் ஜவஹர். அந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சி தொடர் வெற்றி, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தொடர் வெற்றினா நான் எலெக்ஷனை பற்றி சொல்லலை, கடந்த காலங்களில் நீதிமன்றங்களில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வெற்றியை பற்றி தான் பேச போகிறோங்க. போன மாதம் அந்த விஜயலட்சுமி வழக்குக்கு அழைப்பானை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீட்டில் போய் காவல்துறை ஓட்டினாங்க. அண்ணன் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு அந்த சம்மனை கழிச்சதா அவங்க வீட்டு காவலாளி 2 பேரை கைது பண்ணிட்டு போனாங்க காவல்துறை. அதில் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பிரிவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி அடுத்த நாளே அவங்கள பிணையில் கூட்டிகிட்டு வந்தாங்க. இது முதல் வெற்றி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் அதை நடத்துறதுக்காக திருப்போரூரில் காவல்துறையிட அனுமதி கேட்டிருந்தாங்க. காவல்துறை அனுமதி கொடுக்கலங்க, அனுமதி மறுத்துருச்சு. மீண்டும் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பிரிவு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அதுக்கான உத்தரவு பெற்றாங்க. போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற அனுமதியை கோர்ட்டு மூலமாக வாங்கினாங்க. இது 2வது வெற்றி. இப்போ நேற்று பார்த்திங்கன்னா, மருதமலை முருகன் கோயிலில் குடமுழக்கு தமிழில் நடத்தணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 50 விழுக்காடு சமஸ்கிருதத்துலேயும் 50 விழுக்காடு தமிழ்லையும் குடமுழக்கு பண்ணணும். இதை இந்து அறநிலையத்துறை, தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இது போன்று தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடி நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று வருதுங்க. நன்றி.